வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். அரசு ஊழியர்களின் சம்பள பட்டியல் விவரங்களை வெளியிட்டார் அமைச்சர் ஜெயக்குமார். இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பிற தனியார் நிறுவனங்களை காட்டிலும் அதிக சம்பளம் பெறுகின்றனர் என்பதை உணர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார் சம்பள விவரங்களையும் அரசின் வரவு செலவையும் பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை அமைச்சு பணியாளர், தலைமை செயலக பணியாளர், ஆசிரியர்கள், பகுதி நேர பணியாளர்கள் என தனித்தனியே ஊதிய நிலை அடிப்படையில் வகைப்படுத்தி சம்பள பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சு பணியாளர்களை பொறுத்தவரை குறைந்தபட்சமாக அலுவலக உதவியாளர் பணிக்கு சேர்ந்ததும் மாதத்துக்கு 18,840 ரூபாயும், சராசரியாக 28,560 ரூபாயும் சம்பளம் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவே தலைமை செயலகத்தில் பணியாற்றும் அலுவலக உதவியாளருக்கு மாதத்துக்கு 24,000 ரூபாயும், சராசரியாக 36,360 ரூபாயும் வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியருக்கு பணியில் சேர்ந்ததும் மாதம் 24,720 ரூபாயும், சராசரியாக 35,400 ரூபாயும் வழங்கப்படுவதாக பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுதி நேர பணியாளர்களான சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி பணியாளர்கள் பணியில் சேர்ந்ததும் 10,053 ரூபாயும், சராசரியாக 14,495 ரூபாயும் சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச ஊதியத்தை பொறுத்தவரை அமைச்சு பணியாளராக உள்ள கண்காணிப்பாளருக்கு பணிக்கு சேர்ந்ததும் மாதம் 44,280 ரூபாயும், சராசரியாக 66,840 ரூபாயும் வழங்கப்படுகிறது. தலைமை செயலக இணை செயலாளருக்கு பணிக்கு சேர்ந்ததும் 1,48,080 ரூபாயும், சராசரியாக 2,23,920 ரூபாயும் வழங்கப்படுகிறது. ஆசிரியர்களை பொறுத்தவரை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பணிக்கு சேர்ந்ததும் 68,280 ரூபாயும், சராசரியாக 1,03,320 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதேபோல் அரசு கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வந்த போதும் கேட்காமலேயே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்ததாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அத்துடன் 2018-2019 ஆண்டுக்கான தமிழக அரசின் வரவு செலவு திட்ட விவரமும் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசின் மொத்த வரி வருவாய் மற்றும் மத்திய அரசின் திட்ட நிதியாக 1,64,950 கோடி ரூபாய் வருகிறது. அதில் சம்பளத்துக்கான செலவு மட்டும் 52,171 கோடி ரூபாயாகும். ஓய்வூதிய செலவாக 25,362 கோடி ரூபாயும், நிர்வாக செலவாக 10,837 கோடி ரூபாயும் ஆவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்துக்கு அரசு செலுத்தும் வட்டி தொகையாக 28,729 கோடி ரூபாயும், மக்கள் நலத்திட்டங்களுக்காக 47,851 கோடி ரூபாயும் ஆவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.